மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலேயே கைக்குன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறுபடியும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இன்னும் அதிக ஒரு நேரம் விஷயத்தை அப்லோட் வேண்டான பண்றதுக்கு ஒரு ஆசை தீவிரமா வரும். சொல்லு. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சரின்னு தோணும். அதுதான் சொல்றது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. முழிக்காதடி. இந்த முழிச்சுதான் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ. நடிக்காதடி. அவன் எவ்வளவு தைரியம் தான் உங்ககிட்ட பேசுவான். நீ இலக்காரம் கொடுக்காம உங்ககிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. மூஞ்சி மோகையும் பாரு. மூஞ்சி மாதிரி பேத்துறோம் பத்துக்க. என்னடி? ஓ என்ன ஓ மூஞ்சில முடிக்காத. எட்டி வீச்சுடா போயிரு. என்ன என்னடி கேட்க? ஒண்ணு இல்ல, என் பேக் வேணும். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா, காமெடி பண்ணிட்டு இருக்கா பாரு. ஏய் அவன் எதுக்கு உன்னை பேச வந்தா? அவன் எங்க பேசுனா? பேசலையா? வந்து நின்னானே. அம்மா என்ன வருதம்மா. இப்ப எதுக்கு நீ அப்படி முழிக்க? நீங்க திட்டுதே இல்ல. நீ திட்டு வாங்கிட்டு இருக்க மாதிரி தெரியலையே. இதுக்கு ஏதாவது முடிவெடுத்தா தான் முடியும். ஏ தாயை வீட்ல வந்து பத்து வச்சிருமா. நீங்க வரணும், எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க சும்மா சும்மா என் மேல பழிய போடாதே என்ன. அப்ப எதுக்கிட்ட அவன் பேசுனா? நீ இடம் கொடுக்காம அவன் பேசணும். நீ இடத்தான கொடுக்காம பேசணும். என் புருஷன் இருக்கான்னு நீ வாய் தந்து சொல்லியிருந்தா அவன் எதுக்கு உன்கிட்ட பேச வாரா? ஓ என்ன புருஷன் சொல்றது உனக்கு என்ன அசிங்கமா இருக்கான்னு கேட்க. இல்ல அவனை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீனா எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். என்ன சந்தேகப்படுறீங்களா? உன இந்த வார்த்தை சொல்லிருக்கடி தப்பிக்கிறதுக்கு. இழிச்சவாயம் மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறதுக்கு எனக்கு கோபம் வருது. கையை நீட்ட கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு காமெடி தெரியுதுல்ல? கோபப்படக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. எவனும் சம்மதிக்க மாட்டான். என் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டி, என் கூட இருக்கிறவா. உன் உள்ள போறவன் எனக்கு மட்டும்தான் தெரியணும். நான் மட்டும்தான் பார்க்கணும். புரியுதோ? எவனோ ஒருத்தன் கொன்னு எரிஞ்சிருவேன். இதுக்கு மேல எவங்கிட்டயாவது நீ பேசுற பார்த்தேன். இந்த நட்பு மண்ணாங்கட்டில ஒரு மண்ணு வேண்டாம். எவங்கிட்டையும் பேசக்கூடாது கூடாது. சரி இவ யாருக்கிட்டையும் பேச மாட்டான் நல்ல புள்ள நினைச்சு நான் விட்டு கொடுத்து போனா என்ன ஒரேடியா போற? இதுக்கு தாண்டி உனக்கு இலக்காரமே கொடுக்க கூடாது. ஆரம்பத்துல ஸ்ட்ரிக்டா பிடிக்க. எவங்கிட்டயாவது நீ பேச பார்த்த லத்தி கம்பு தான் இருக்கு கையில வச்சு பிளாசிடுவேன். உங்க அப்பா கூட என்ன கேட்க முடியாது. சந்தேகப்படுதீல? இல்ல உனக்கு இதுக்கு மேல விட்டு வச்சு கையா. என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லல. என்னமா சொன்னிய? ஒண்ணும் சொல்லல. எதுக்கடி அவன் மட்டும் பேசுனா? எதுக்கடி நீ போராட்டமா வாரான்? எனக்கு தெரியல. சும்மா எதுக்கடி அவன் வாரான்? ஒரு பையன் சும்மா எப்படி வருவான்? நீ பேசியிருக்க அப்படிதானே? உண்மை சொல்லு. அவன்கிட்ட பேசலாம் என்ன? உண்மை சொல்லிடுவோமா? ஏன்டா இந்த மனத்தை சொன்னோம்னா அடிச்சு பெண்ட கடத்திடாத. அது வந்து உன்கிட்ட அவன் பேசியிருக்க அப்படிதானே? சொல்லிட்டி சொல்லு. அக்கா மக்கா போ வீட்டுக்கு தானே போற போ. சொட்டு என்னது உனக்கு ராஸ்கல்? என்ன சோக்கு பாக்கு கட்டிட்டு இருக்கேன்னு கேட்க. இரு அவனின் தலைக்கு தொங்க விட்டு பெண்ட களத்துல நான் டென்ஷனே இல்ல. பாத்துட்டு யாருக்கிட்ட என் கையில என்ன இருக்குன்னு தெரியுமா? எதுக்காக மாப்பிள்ள கோபம் வந்திருக்கான்னு தெரியலையா? கையில என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். பெரம்பு பெரம்பு தெரியுதுல்ல? பையன் உள்ளது வேண்டதில்ல பாத்துட்டா. என்ன மாப்பிள்ள இங்க வரல. நானும் பாத்துட்டு இருக்க மாட்டேன். பெண்ட கழுத்துல சொல்லிட்டேன். இப்பவும் 2 கிளாஸ் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கேன். உரிமை கொடுத்தியல அவன் என் பொண்டாட்டி. நீ ஒன்னும் உரிமை கொடுக்க வேண்டாம். இப்ப என்ன சொல்ல வராரு? என்ன வச்சு செய்ய வந்திருக்காரு என்னத்துக்குன்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள இந்த பம்மாத்துல இங்க வேண்டாம். பையன் படிச்சிருக்க எவங்கிட்ட பேசாத நீ அந்த நல்ல சிவன் பேசிக்கிட்டு இருக்கான். முட்டா வச்சுங்க அவன. இப்பதான் 2 பரம்படி கொடுத்துட்டு வரேன். நாங்க கடையில தேடி வந்து பேசுறான். அப்ப இவன் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கா அப்படிதானே? முட்டு கிழிச்சு எடுக்க வேண்டியதானே? அவன் அப்பா யாரு? அந்த பையன் என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு எந்த இளவாதி இவனுக்கு தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ் இவனை மாட்டி விட்டுட்டான்னா என்ன பண்ண முடியும்? கேட்டா தெரிஞ்சவே அதனால பேசுறேங்க. சந்தேகப்படுறீங்களோ? அக்கா அக்கா முடி கொளுத்து நெரிச்சலான வந்து எனக்கு பொண்ணு போட வேண்டியது கொளுத்து மிதிச்சு. இங்க பாருங்க அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா. சொட்டை எண்ணி வசட்டேன். ஏன் மாப்பிள்ள அடிச்சீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி கேட்க முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்கு? தப்பு பண்ண வச்சு வெறுத்து வாங்குங்க. அவனே எந்த கேஸ்ல எப்ப மாட்டுவான்னு தெரியாது. பிசினஸ்க்கு பேர்ல அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நமக்கு தான் தெரியும். அவன் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டாலே காய்வான்.
எதுக்கு சேர்றா என்ன சேர்றா ஒண்ணு மண்ணு புரிய மாட்டேங்குது. கேட்டா தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ். நாம என்ன பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிட்டாலே இதுவும் கேட்டா எங்களை கொடுமைப்படுத்திய எங்களை சந்தேகப்பட்டியும் கண்டிது. அப்படியே கொண்டு எரிஞ்சலான்னு வருது. அந்த பரம்பை கொண்டாங்க முடிங்க வேலைக்கு வாங்குங்க. வீட்டுக்கு தான் போறேன், போயிட்டு வரேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. நான் கடையில நிக்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான் முன்னாடி. அவனை விட்டு வச்சுங்க கேஸ் ஏதாவது கிடைக்கட்டும். உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டல நான் கேட்கவே இல்ல. செல்லம் கொடுத்து குழந்தைய கிச்சன முழுக்க இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிட்டான். ஓ இப்படி ஒண்ணு இருக்குதோ. ஆஹா இவ வேற காலேஜுக்கு போகணும்னால இவங்கிட்டயாவது பேசிடுவாளோ. ஒருவேளை ஊருக்குள்ள இருந்தாலும் தெருவில் தான் கிடக்காத பிள்ளைகள் கூட தெருல எந்த பையனாவது பேசிடுவானோ. ஆஹா இவனாவது பொறுமையா போவான். எனக்கு கிறுக்கலா பிடிக்கும். நானே இத்தனை வயசுக்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். ஏதாவது ஒருவேளை தெருல யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பானோ. எவனாவது ஒருத்தன் இதே மாதிரி வந்து பல்ல கட்டி பேசிட்டான்னா ஒருவேளை பலமா பேசி மனசுக்கு நெசமா இல்ல அப்பெல்லாம் தெரியல பேச மாட்டா. இல்ல இருந்தாலும் பையனை நம்ப முடியாது. பேசிய கவுத்துருவானுங்க. இந்த பையனை வேற மயங்கிரும். என்ன பண்ண. ஆஹா இப்ப வேற தெரியலதான் உட்காந்துருப்பா. அன்னைக்கு அந்த ராபர்ட் பையன் வேற பார்த்துட்டே போனான். ஒருவேளை பாப்பானோ. ஒருவேளை குளத்துக்கு குளிக்க போய் அங்க 2 கவனி பையன் எட்டி பார்த்தான்றானுங்கன்னா இல்ல சீக்கிரம் கண்டு பண்ணிடுவான். கண்டு பண்ண மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்போ விடாதீங்க பையவள. இவ இப்படிதான் பண்ணுவா எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நீ ரொம்ப பேசாதனே. நீ ஒண்ணு ஏன் விஷயத்துல ஒண்ணு தலையிட வேண்டாம். இவள அடி வாங்கி இன்னும் அவ பேச்சு குறைஞ்சிருக்கானு பாரு. அது எப்படி குறையும்? ஏ தாயே என்ன ஆட்டி அடிச்சா ஒப்பா. நானும் பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு வச்சு பார்த்தா என்கிட்ட நீ இவ்வளவு பேச்சு ஏற்கானு பேசிய. அப்ப மாப்பிள்ளை கிட்ட நீ என்னெல்லாம் பேசிருப்ப. ஓ உங்ககிட்ட இருந்து பத்த வச்சிட்டாவளோ. இப்ப சொல்றேன். அது யாரோ நான் யாரோ. இனிமேல் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்போ நான் சொல்றேன் இன்னும் 2 அடி கொடுங்கப்பா. இல்ல இந்த பரம நீ ஏன் கையில குடிக்கல. நீ அடிச்சுக்கிட மாட்டல கொண்டால. நீ நான் வெளுக்குற வெளியில அவன் கால்ல போய் விழுவா பாத்துக்கிட்டாரு. ஏடி பரம கொண்டால எடுக்கா தோட பேசுற பேச்சு பாரு. சம்பந்தம் கிடையாதோ. அப்போ எங்க போய் பொழைச்சுக்கப்போ. இது என் வீடு. எனக்கு சுதந்திரம் உண்டு. எனக்கு சொத்துல பங்கு உண்டு. சொத்தா அம்மா உங்க அப்பா முட்டை முட்டையா பணம் கெட்டி வச்சிருக்கான். தோப்பு தோறவே 7 ஏக்கருக்கு கிடக்கு. ஏடு பட்டவள எல்லாம் சாத்தல மணி. சொத்து ஆளுக்கு பங்கு வேணுமா? சொத்துல பங்கு வேணும். இன்னொரு வாட்டி என்ன அடிச்சின்னு வச்சிட்டங்க. என்னடி பண்ணுவ? எடி என்னடி பண்ணுவ நீ? செத்துருவேன். நீ ஏமா என்ன பார்த்து முறைக்க? அது வாப்பில நம்மள அது அப்படிதான் இருக்கும். என்கிட்ட பரம்ப கொடுத்திருந்தா இன்னத்துக்கு என் கால்ல வந்து விழுந்திருப்பா. நீ அடிக்கிற பேர்ல தடவிக்கிட்டு இருக்க. மரியாதை பரம்ப கையில கொடு. இல்ல ஒண்ணு வெளுத்து போடுன்னு சொல்லிட்டேன். இவெல்லாம் இருந்த நாள் போது வெளுத்து வாங்கணும் கொண்டால. ஏ நீ பரம என்கிட்ட கொண்டால. ஏ குடுத்துற தொலைங்கல. அவ இப்போதைக்கு திருந்த மாட்டா. குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டீல. சரிதான். ரொம்ப சௌரியமா போச்சுது. இல்ல நீ பரம கையில கொண்டால மதனி. எப்போ பரம அம்மா கிட்ட கொடுங்கப்ப சரியா இருக்கும். எனக்கு அந்த பேர்ல இப்படி பேசுதே. இல்ல அவ வாய் கிளிய பேசுவா. அவ கிட்ட இருக்கிற இந்த வாய் தான். வாய் சாமர்த்தியம் அதிகம் பத்துக்க. பேசியே மாத்திடுவா பத்துக்க. நான் சொல்லம்ல அவட்டெல்லாம் பேச்சு வைக்க கூடாது. அவளெல்லாம் எப்படி வலிக்கு கொண்டான்னு எனக்கு தெரியும். நீ பரம கையில கொண்டால. இல்ல அவ பிஞ்சிலே வாய்க்கிலேயே பேசுவா. அவட்ட வாய் சாமர்த்தியம் அதிகம் உண்டு. நீ வந்து பரம கையில கொள்ள. ஏ குடுத்துற தொலைங்கல. இவன் ரொம்ப பேசுதால. அவ இதை விட அதிகமாவே பேசுவா. எப்ப அவ முழிய பார்த்தலாம் இறக்கப்பட்டுறாதீங்க. அவ உங்களே ஏமாத்திடுவா. அத்தா உன்னை கெட்டி கொடுத்தாச்சுல. உன் வீட்ல போய் இந்த அதிகாரத்தெல்லாம் காட்டுனே. இது ஏன் வீடு. உன் புருஷன் வீடு ஒண்ணு இல்ல. ரொம்ப பேசாத. வந்தமா பிள்ளை பெத்தமா போனமான்னு இருக்கணும். சும்மா ஏன் குடும்பத்துல எல்லாம் தலையிட கூடாது. ஏன்னா இது ஏன் வீடு. வாய குரட்டி அத்தை மட்டும் பெல்ட்ட வாங்கினா வச்சுக்க நீ செத்துருவ. ஆனா உனக்குலாம் ரொம்ப நெஞ்செழுத்தம் தெரியுமா. இவ்வளவு அடி வாங்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுற. நீ அடி வாங்கினதை பார்த்து எனக்குங்கிற ஒண்ணுக்கு தானா போயிட்டு அவ்வளவு பையன் பயந்து போய் நிக்க. நீ இன்னும் அசராம நிக்க.
உனக்கு தெரியுமா எனக்கு வலிக்கிறது உனக்கு தெரியுமா எல்லாம் எப்படி வலிக்கு தெரியுமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட போராடுவேன் விடாமுயற்சியா போராடுவேன் நான் யார்கிட்ட தோத்து போக மாட்டேன் நீ தோத்து போகல வாய் கொழுப்பு வந்தோடனே அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதானே எதுக்கு இத்தனை வாய்க்கிலேயே பேசுன நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீ வேணா உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு இனிமே இந்த வீட்டுல எனக்கு யாரும் கிடையாது அப்பா கிடையாது அம்மா கிடையாது பாட்டி கிடையாது யாருமே கிடையாது எனக்கு யாருமே கிடையாது இல்ல ரெண்டு சாத்துல அவ வாயை கொஞ்சம் குறைக்க சொல்லல. நீ புள்ளைய கவனிக்க மாட்டியா? நான் என்னங்க பண்ண முடியும்? இல்ல நீ அவ கிட்ட போய் சாடுதியா? அவளை என்ன மாதிரி வீட்ல தானே இருக்கா, அவளுக்கு என்னல தெரியும்? இந்த ஏமாத்துக்கார பைய உள்ள கண்டவங்க எல்லாம் பேசிட்டு வந்தா அவளுக்கு எப்படி தெரியும்? அவ வீட்டு வேலைய பாப்பாளா, புள்ளைய பரட்டி விடுவாளா, காலேஜுக்கு தான் அனுப்புவா. அவ பின்னாடியே நொட்டிக்கிட்டு அலைய முடியும். ஏனாலும் பொம்பளை பிள்ளை எங்க பேசுது வைக்கிறதுன்னு கண்காணிக்க மாட்டா? என்ன இவளால வந்து அது சாத்துங்க. என்ன இவளால வந்துட்டு நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கேன். இனிமேல் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அத்தை கிடையாது, யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. தத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. இனிமேல நீங்க யாரோ நான் யாரோ இதுக்கும் சேர்த்து அடி வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டானே, எனக்கு தெரியும் என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தா கொம்பு வாங்க. நீ முத கம்ப கொண்டால இதை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும். இப்ப குடுங்கப்பா, அங்கதான் சரியா அடிப்பாவ. நீ எல்லாம் ஒரு அக்கா. என்னது இப்ப பேசு. நான் எதுக்கு பேச போறேன்? இந்த வீட்டை எல்லாருக்கும் நான் கருவேப்பிலை இலையா போயிட்டேன். எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நான் கருவேப்பிலை இலையா போயிட்டேன்ல, தேவை முடிஞ்சோட தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. அன்னைக்கு இப்படித்தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு 300 ரூபாய் பரிசு கிடைச்சது. உங்க தம்பி கிட்ட தானே கொண்டு கொடுத்தேன். அப்படியே சட்டப்பைக்கு வச்சுட்டு என் தங்க பிள்ளை எனக்கு 300 ரூபாய் சம்பத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளேன்னு எப்படி எல்லாம் சொன்னீங்க? அப்பாட இங்கதான் நிக்க. தெருவுக்குள்ள போக என்னமா தாயே, இந்த மானங்கட்ட ட்ரெஸ் நீ இன்னும் மாத்தல. காலையில டூட்டி போகும்போது போட்டது ரெடி குளிச்சு ஏட்டி ஊத்தனாரி. ஆமா இது எந்திரிச்சன குளிச்சுறாவல்ல, குளிருது. அட ஒக்க மொக்க இந்த வைக்கிற உனக்கு குளிருது. ஊத்தனாரி போய் உள்ள அத்தான பாரு டீல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அத்தாம நம்ம வந்து பாரு எப்படி மனக்கு பார்த்தாலே கட்டுப்பிடிக்க போல இருக்கலாம். வாயில கூட்டு முத்துக்கா பேசிட்டி. உனக்கு பேசுறது சொல்லியா கொடுக்கணும், பேசு. இங்க பாருங்க, இப்ப சொல்றதா இதுக்கு மேல ஒரு அடி என் மேல விழுந்துச்சு. குடுங்க சார் அவளுக்கு. அத்தாடி உன் பாடு பெரும்பாடா இருக்கும் போலுக்க. எப்படி எல்லாம் ஊரை கூட்டதா பத்தியா? தெரியாம இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டோமோ. இதெல்லாம் கம்மி, இன்னொருத்த பேச ஆரம்பிப்பா பாரு. காது ரத்தமே வந்துடும். இப்ப ஆரம்பிப்பா பாரு. உன் பக்கத்துல நிக்கிறது என்னங்க திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிக்கி. அதுதான் வேண்டாம் பார்த்துக்கான்னு பாரு. நானும் நோட் பண்ணேன். ரொம்ப பேத்த பேத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. நல்லா அதிர்ச்சியா இருக்கும்டா. இவன் அடி வாங்கிட்ட மாட்டா போலுக்க. யாரு தெரியல சொன்னாலும் அடி வாங்கினா என்ன வருத்தம் வந்தா தெரியுமா? நெஞ்சு அடிக்காது அவசரத்துக்கு கூட அடிக்க முடியாதோ. கொலை கேஸ்ல நம்ம உள்ள தள்ளிடுவாளுங்க. அப்ப எப்படி நீ அடிச்ச? அதான் நேர பரம்பத்துக்கு அப்பா கையில கொடுத்தேன். அவரே வெளுத்து வாங்கட்டும், அவரே ஜெயிலுக்கு போட்டோம். எனக்கு வந்திருக்கு தவறுந்து பெற்றிருக்காருல்ல ஒண்ணு சேர்ந்து. இந்த பிள்ளை பெற்றதுக்கு அவர் சேராமலே இருந்திருக்கா. சும்மா பாக்க கோத்துல நிக்காரு. இதுக்குத்தான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. இந்த பிள்ளைய பெக்காம இருந்திருக்கா. சும்மா பாக்குறாரு முகத்தை வர போச்சுக்க. நீ ஏன்டி என்னையே குறுக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க? நீங்களே என்ன இப்படி மாட்டி விட்டுருவீங்களோ? நான் இப்படிலாம் மட்டும் விட முடியாது. நானே வெளுத்து வாங்கிடுவேன். நான் வெளுக்கிற வெளில என் காலை மட்டும் சுத்தி வருவேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். என்ன யா தாயே? தெரியல எப்படி பேசுவியோ? அது வரைக்கும் நல்லது. என் காலுக்கு மட்டும் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க வெளுத்து வாங்கிடுவேன் ராஸ்கல். ஓ கேழ்வார் பேச்சு கட்டி என்ன அடிச்சு கொல்லுதிலோ? கொல்லுங்க கொல்லுங்க. கேழ்வார் பேச்சா? இவங்கள யார் வீட்டுக்குள்ள வர சொன்னா? இது ஏன் வீடு, யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யாருக்கும் வர்றதுக்கு உரிமை
மாப்பிள்ள வாங்க. அபி ஏதாவது ரெடி பண்ணி போ. முதல்ல இந்த பிள்ளையை வெளுத்து வாங்குங்க. அவ வாய் ஏதாவது வச்சு பொத்தி விடுங்க. மானத்தை வாங்கிடுவா போலுக்கு. ச்சே, என்ன வாய் பேசுதாடி. இப்ப புரியுதா? நல்லா அணுவீங்க. நான் சொல்லும் போதுதான் பச்சை புள்ளன்னு சொன்னீல்ல, நல்ல பச்சை புள்ள பேசுது, அணுவீங்க. தம்பி இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டாரேன். அக்கா ஆபீஸ். சரி. எப்பா இவளை விடாதீங்கப்பா. சின்ன ரொம்ப தான் அதிகார தூள் பறக்குது. குழந்தை பெத்த குழந்தை பெத்தம்மா போனம்மான்னு இருக்கணும், புரியுதா? ஏமா இப்ப எப்படி அடி வாங்க மட்டும் பாரு. என்னன்னா இப்படி கோட்டை குடுத்தினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். நீங்களே எவங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், அன்னைக்கு தான் உனக்கும் கடைசி நாள், மறந்துடாத. அவங்கிட்ட உனக்கு எடிட்டி பேச்சு, கண்ட பயல கிட்ட உனக்கு எடிட்டி பேச்சு. நான் அப்படித்தான் பேசுவேன். எடுத்து வாங்கக்கா. அப்படிதான் பேசுவியா? ஆமா. எம்மா விடாதீங்கம்மா. பேசுவ நீ எப்படி பேசணும் இப்ப பாரு. அவங்கிட்ட எதுக்கிட்ட பேசுன? அந்த கண்ட பயலுகிட்ட எல்லாம் எதுக்கிட்ட நீ பேசுன? அவங்கிட்ட பேசல உனக்கு எடிட்டி இருக்குது. அது அவங்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. நீ இதனட்டி பேசியிருக்க. என்ன அடிச்சிருக்கா உங்களுக்கு உரிமை இல்ல சொல்லிட்டேன். கொம்ப கொண்டா. அவன் பேசுனா நீ பேசிடுவ. கொடுங்கப்பா. அவங்கிட்ட என்ன உனக்கு பேச்சு? உனக்கு தெரியுமா நான் பேசுறேன்னு? நான் பேசவே இல்ல. அத்த மாப்பிள்ள கண்ணால பாத்துருக்காவல. அவளுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. சும்மா சும்மா கண்ணால பார்த்தேன்னுக்கிட்டு இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிவிட்டேன். என்ன மாமா இதெல்லாம் அடிக்காமா? இப்பெல்லாம் அடிச்சா திருந்து வாளா? என்ன மாமா கண்டிக்கவே தெரியல. இப்பெல்லாம் பிள்ளைல பேச விடுதியில. என் மானத்தை வாங்கிட்டாளே, என் மானத்தை வாங்கிட்டாளே. என் மானத்தை எப்படி நான் வாங்குறா? என்னது மாப்பிள்ள வேண்டாமா? இனிமேல் எனக்கு அது ஒண்ணு வேண்டாம். சே, பொம்பளை பிள்ளை எப்படியா வளர்ப்போவ? எப்படி எல்லாம் பேசுறா? என்ன மாமா? சரி விடுங்க, அவ திருந்த மாட்டா. அவ பேச்சே சரியில்லை, விடுங்க விடுங்க. என் மானத்தை வாங்கிட்டாளே. விட்டாதீங்க போய் வல. நம்ம கிட்ட எப்படி பேசுறா? அப்ப அங்க எப்படி பேசியிருப்பா? பொம்பளை பிள்ளை எவ்வளவு வாயா பேசுவாங்க? இன்னும் காணாத இவளுக்கு அடி பத்தாத. இருந்தாலும் இப்பெல்லாம் காலம் கெட்டு கிடக்கு. கண்ட பையன்கிட்ட பேசி அவனும் ஏதாவது ஆசிட் ஊத்தவன் அதை ஊத்தவன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்ல. கேட்டுச்சா நீ பாட்டுக்கு அவன் பேசும்போது கேட்டு வருவேன். அவன் நம்மள காதலிக்க நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஊதி தமிழ் என்ன பண்ணுவேன்? சொல்லுதானே எனக்குன்னு எல்லாம் முடிவாயிட்டது வச்சுட்டு சொல்லுடி. உன் வாயில எந்த கொழுக்கட்டை போட்டுருக்க? கொழுக்கட்டை போட்டுருக்க நீ. இது அடிச்சு சொன்னா புரியும். எமன்கிட்ட இருந்து கூட காப்பாத்திடலாம் உன்னைய. இவர் வாயில விழுந்துட்டல்ல, சத்தியமனுக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த பயவுளை பத்தி தெரியாம வாயை கொடுத்துட்டேன். யமனை விட வில்லன் தெரியுமா இவன்? இவன் யமனையே வித்தவன் தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பியா? யமனையே வித்தவனே அது இவன் தான். இவனுக்கு தான் நான் நிக்கணும் கூட அண்ணன் தம்பி. இவனுக்கு தான், வேற எவனும் கிடையாது. இன்னைக்கு யமனே உன்னை கைவிட்ட நாளே. என்னவா பேசுன? சரி மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போதுண்டா, அவ பச்சை பிள்ளை விட்டுருங்கடா. மாப்பிள்ள என்ன பேச்சு பேசிட்டா? எப்போ போச்சுது? ஏ தாய இடியே இறக்கிட்டாளே. புள்ள நல்லபடியா இருக்கும்னு நினைச்சேன். அவன் ஒரு களவாணி பையன், அந்த நல்லசிவம் பையன். அவங்கிட்ட பேச்சு வார்த்தை வச்சிருக்காளேன்னு புத்திமதி சொல்லலான்னு வந்தா, இந்த வீட்டுல புத்திமதி சொன்னா அவமதியாதை தான் கிடைக்கும். நான் வேற இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும். பரம கொண்டாக்கா என்ன மன்னிச்சிருடா. அவன் என்ன பேசிட்டா, இனி நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் அவனும் சொல்லலையே. சரிடா வாடா, இந்த வீட்டுல நமக்கு மான மரியாதை ஒண்ணும் கிடையாது. வா நம்ம கிளம்பலாம். என் மானத்தையே போக்கிட்டாளே. அதானே நம்ம வீடு நினைச்சு வந்தோம். சரி வானே. விடா தம்பி, வருத்தப்படாத. அது சரி விடு. டேய் நீ ஏன்னா வருத்தப்படாத, நீ கோவப்படாத. நீ எதுக்கு நீ கோவப்படுற? இல்ல விடல, இப்ப பாத்துட்டேன் விடுன. டேய் இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? வேண்டாம் கிளம்பு வா. ஏதாவது சிம்டம்ஸ் தருது. கோத்து உச்சத்துல இருக்காவ, வேற ஒண்ணும் காட்டல. என்னமா பழி வாங்குதானுங்க? பரம்பையான் கிட்ட கொடுக்கா. ஆரம்பிச்சிட்டாரு. ஓட வச்சுடா, ஓடு ஓடு. கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்க வழிய பாரு. நல்ல பயிர் பண்ண போய் தான் நம்ம வீடு தெரியாது சொல்லிட்டு போறானுவ. இதை வேற ஒருத்தம்னா புள்ள மேல சந்தேகப்பட்டு அவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுவானுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பயில நல்ல பயில நேர தகப்பம் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போறானுங்க. அதனக்கு கோமே வருது. நல்ல பயில கிடைச்சிருக்கானுவ. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்க வழிய பாரு. யார்கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்குமோ இல்லையோ, இவனுங்க கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கிட்ட எல்லாம் யாரும் பேசலல்ல, யாருமே பேசலப்பா.
தங்கப்புல நீ போய் தூங்கு போ. சரிப்பா. அப்போ என்ன கூட்டுப்பட்டா? வேண்டப்பா, நீங்க மாப்பிள்ளைய பாருங்க. சரி பார்த்து போ. அபி இந்த புள்ள வரா பாரு. மாப்பிள்ளையில உட்கார வைங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சரி. அரசிங்க வா, இத குடிச்சிட்டு போ. சரிம்மா. மாப்பிள்ள சத்தம் மட்டும் வைக்க மாப்பிள்ள. இனி இது மாதிரி நடக்காது. நான் கொஞ்சம் கண்காணிக்க. இனி கூட அக்காவை நான் அனுப்புறேன். நீங்க தப்பா எதுவும் நினைச்சுடாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, தப்பா நினைக்கல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் சேர்ந்து தலை குனியணும். ஐயோ மாப்பிள்ள, நீங்க சொல்றது உண்மைதான். நாளைக்கு இவன் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்தா நான் எப்படி தலை குனிஞ்சு நிப்பணும்? அப்படிதான் நீங்க நிக்கணும். நீங்க கண்டிஷன் பண்ண தப்பே இல்லை மாப்பிள்ள. அதோட நேர்மையை எனக்கு வந்து சொன்னீங்க. நான் கண்டிஷன் கண்டிப்பா பண்றேன் மாப்பிள்ள. நான் கூட யாரையாவது அனுப்புறேன். இனி அவளை தனியா நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். கல்யாணம் முடிவு வரைக்கும் அவளை தனியா அனுப்பாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். சரிங்க மாப்பிள்ள. இவ காலேஜுக்கு அனுப்புறியா? நீங்க எதுக்கு மாமா காலேஜுக்கு போயிட்டு இனி வீட்டுல இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தான் கூட்டு போறேன்னா? அதான் மாப்பிள்ள சொல்றவில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே கிடக்கு, அப்புறமா படிச்சுக்க. அதான் மாப்பிள்ள சொல்றவில்ல. அதெல்லாம் நான் சொன்ன கேப்பா மாமா. சாப்பிட வாங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா, சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. போ பாப்பா போ. அவகிட்ட பேச வேண்டியிருக்க. மாமா நீங்க போய் பாருங்க, நாங்க பாத்துக்கோம். நாங்க தானே எப்போ வரதானே, நீங்க வேலையை பாருங்க மாமா. ஆமாமா, அவன் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. கிங்ஸ்லி மாப்பிள்ள வேற கோவமா இருக்கவளே. மாப்பிள்ள கோவம்லாம் ஒண்ணும் இல்லை, போங்க. ஐயோ, நான் சத்தம் போட்டு வைக்கேன். போங்க. சரி சரி வாங்க, சாப்பிட வாங்க. மொத்தம் வாங்க, எனக்கு பசிக்கல, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போன எனக்கு பசிக்காம போயிடும். சரி சாப்பிடுறேன், கை கழுத்து வரேன். அவன் கண்டு மன்னிச்சு விட்டு இருக்கான். ஆகா குத்தி காட்டு தர. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, நானும் கை கழிட்டு வாரேன். நீல இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த அப்பா யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஆகா, தெரியாம முதல்ல வைக்குள்ள கையை விட்டுட்டோமோ. இந்த பையனை காதலிக்காம இருந்திருக்கலாமோ. அடி அடி வரலாம் புரண்டுகிட்டு வருதே. என்னமா கோத்து விட்டானுங்க அடி வந்ததுக்கு? ஏ தாயே, என்னமா மாட்டி விட்டானுங்க? ஏ தாயே, அந்த அதிர்ச்சி வந்து என்னால வெளியிலே வர முடியலையே. பாவி பையலுக்கு என்னமா கோத்து விட்டுட்டு போயிட்டானுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குமோ. அத்தனுக்கு தண்ணி கிண்ணி ஒரு காப்பி கிப்பி குடிச்சிருக்காடி. அத்தி அடுத்து நம்ம கிட்ட வந்திருக்கானுல, நம்மளால அந்த அடி வாங்க முடியாதுப்பா. இல்லட்டி அத்தான பத்தால வெக்கப்பட்ட ஓடுதா? வேண்டாம், இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அவன் ஊம குஸ்பு மாதிரி வேலை பார்க்கான், இவன் டைரக்டாவே வேலை பார்க்கான். ரெண்டு பையில கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப இழுத்துறப்படாதே. இல்லட்டி அத்தான பத்த ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கமா? பொண்ணு அத்தான பார்த்தா வெக்கம் இருக்காது என்னமா? ஓடியே வந்து கட்டி பிடிச்சி நச்சு 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 நச்சுன்னு கொடுப்போன்னு பார்த்தா ஓரமா நிக்க. உனக்கு தானே கட்டாயமா கொடுக்கணும். சரி சரி போனதும் போட்டோம். ஓடி வந்து நச்சுன்னு கழுத்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு கொடுப்பி. அப்படி கொடு பார்ப்போம். நீ கொடுக்குறது அத்தானுக்கு கிக்கு ஏறணும். அதான்டி கழுத்து பிடிச்சி தொங்கிக்கிட்டே கொடுப்பிய. அப்படியே கொடுன்னு அது நல்லா இருக்கும் பத்துக்க. சும்மா கொடுக்கறத விட அந்த கழுத்தை தொங்கிக்கிட்டே கொடுப்ப பாரு, அது செமையா இருக்கும் பத்துக்க. செமையா இருக்கும். அவ்வளவு தூரம் மாட்டி விட்டுட்டு கூச்சவே இல்லாம கேட்கா. நான் இன்னும் அந்த அதிர்ச்சில இருந்தே வெளியில வரல. அப்புறம் எட்டி மக ஆம்பளை பிள்ளை பத்துக்கவா பொம்பளை பிள்ளை பத்துக்கவா? சரி அது அப்போ பார்க்கலாம். அது நம்ம சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாட்டி ஒடி வந்து அப்படி எத்தான் அப்படின்னு கழுத்தை கட்டிக்கிட்டு இந்த மீசையெல்லாம் ஆடி முறுக்கி ஆடுவியா, அப்படிலாம் விளாண்டுக்கிட்டு அப்படியே நெத்தில இருந்தே கொடுத்து கொடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டு வருவா பாரு. நச்சுன்னு இருக்கும்ல. எப்போ இப்போ நினைச்ச கூட திருப்தியா முட்டி. சரி ஏன் நீங்க தள்ளி நிக்க? உங்க அப்பா கூப்பிட வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? எதுக்கு? சரி தெருக்கு எதுக்கும் போனேன்னு கேட்க. போகக்கூடாது என்ன? தேவையில்லாம தெருவுக்குலாம் போகக்கூடாது. பொம்பளை பிள்ளை அடக்கடக்கமா வீட்டுக்குள்ள இருக்கணும். என்னது? அதான் அத்தான் கூட்டு போறேன்னு. உனக்கு குளத்துக்கு போகணுமா ஆத்துக்கு போகணுமா எங்க சொல்லு, நான் கூட்டு போ. அத்தா இருக்கும்போது எதுக்கு தனியா போகணும்? அத்தா இருக்கும்போது அத்தை பொண்ணு ஒத்தையில எங்கேயும் போகக்கூடாது. எப்படி? அத்தா இருக்கும்போது அத்தை பொண்ணு ஒத்தையில எங்கேயும் போகக்கூடாது. எதுக்கிட்டே இருக்க? நீ எங்க போகணும்னு சொல்லியோ அங்க நான் கூட கணீர்னு கொண்டு விட்டுருந்தேன். எப்படி? கணீர்னு கொண்டு விட்டுருவேன். ஆத்துக்கு போகணுமா போவோம். ரெண்டு பேரும் ஒத்த துணி போட்டு குளிச்சு அப்படி கட்டி அணைச்சு பின்னி பிரிஞ்சு குளிச்சுட்டு வருவோம். அது எப்படி இருக்கும்? கிக்கா இருக்கும்ல. பேசுடா பேசு. உங்க குடும்பத்துக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லி அட கொடுக்கணும். இல்ல கிணத்துக்கு தான் குளிக்க போகணும்னு சொல்லி கிணத்துக்கு போவோம். ஒத்த துணி கொடுத்து அப்படி குளிக்கலாம். அங்கெல்லாம் யாருமே வரமாட்டா தெரியுமா? சிக்கன் இருக்கும்ல, குளிர்ந்த தண்ணியா இருக்கும், செமையா இருக்கும். முட்டி உடம்புல இருக்க சூடு ஃபுல்லா குறைஞ்சிடும். ஒண்ணு வேண்டாம், இது எங்கேயும் வேண்டாம். இதை படத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி ஜெகன்மோகினி படம் ஓடுதான் போமா. ஜெகன்மோகினியா? ஆமா, பியாய் படத்துக்கு போனா தானே நீ இருக்க இதை கட்டி அணைச்சுக்கிட்டு பாப்பா பயத்துல. அப்படி பியாய் அடைக்கிற மாதிரி நீ கட்டி அணைச்சிட்டு இருப்ப. அப்பா எப்படி இருக்கும்? கூட்டம் வேற இருக்காது, சின்ன சின்ன குடுக்கறதுக்கும் பிரச்சனையே இருக்காது.
வில்ல பைய கிட்ட தள்ளி வரா, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் பத்தியா. என்ன? குளிச்சிட்டியா? இல்ல. நல்ல நேரம் குளிக்கல பத்தியா. ஏன்? நான் பையன் பார்த்து குளிச்சு விடுறேன். யாரு? யாருக்கு சத்துவா? நான் தான் குளிச்சத்தணும். ஏன் பொண்ணு? சரி நான் தான் மறுபடியும் பார்க்கணும். சரி சரி வா, உனக்கு இதெல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்கணும். சரி வா வா சீக்கிரம் வா. குளிச்சத்தி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போட்டோம். இன்னும் முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். சீக்கிரம் வாட்டி. எப்படி? பாரு விரு எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. சீக்கிரம் வா. அப்படியே குளிச்சட்டி பைக்கி விட்டுட்டு அப்படி அப்படியே கொடுத்துட்டு அப்படி கிளம்புவோம்ல. நேரம் ஆகுது இல்ல, டூட்டிக்கு வேற சாயங்காலம் போகணும். சீக்கிரம் வாட்டி. எப்படியெல்லாம் பேசுறா ஐயா. அவனுக்கு காரியம் ஆகணும்னா எப்படி வேணாலும் பேசுவான். நானும் காரியமா இருக்கணும். சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. நான் பின்னாடி முதுகெல்லாம் தேய்ச்சி விடணும். வா நேரம் ஆகுது வா. குளிச்சட்டி விட்டு நான் கிளம்பணும். நேரம் ஆகுது வரியா. எடி என்ன தேய்க்கணுமா? சரி சரி வேண்டாம், நீ தான் தேய்ச்சி குளிச்ச வாரியா. சீக்கிரம் வா. நேரம் குளிச்சட்டி விட்டு நான் பாட்டு போட்டு நேரம் ஆகுது. அப்படி ஒண்ணு நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். இதெல்லாம் கடமைடி. யாருடி கஷ்டம் இல்லைனா? ஏடி கஷ்டம்? இது என் கடமை. கஷ்டம்னு சொல்லி என் மனசு நீ கஷ்டப்பட்டதை சொல்லிட்டேன். இவனை கல்யாணம் முடிச்சாதான் எனக்கு பிபி பிரஷர்லாம் வரும் இல்ல. இவனுக்கு கல்யாணம் முடிக்காம எனக்கு பிபி பிரஷர்லாம் வந்துடும். ஐயோ என்ன இப்படி அட்டை பிடிக்கிட்டு ஓடுதா? எடி பாத்துட்டு போ. குளிச்சா சொல்லணும்ல. ஆனா போய உள்ள இது தூக்கிட்டு போனதான் உண்டு நினைக்கேன். தூக்கிடுவோம். அது நான் வேற பாதி மூல வந்திருக்கேன். இவன் ஓச்சு விட்டுறவளுக்கு. எடி தேன்மொழி பாத்துமுக்கு கப் எடுத்துட்டாமா. ஏ தேன்மொழி, நான் மாப்பிள்ளை தான் கேட்க போறேன். ஆஹா அம்மாவியா எடுத்துட்டு இருக்கேல. ஏக்கா அவளை சோப்பு மட்டும் எடுத்துட்டு சொல்லுங்க அக்கா. அடி மாப்பிள்ளை சோப்புக்கு கவலை எடுத்துட்டு போ. அம்மாவா? அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. என்ன இப்ப ரொம்ப சந்தோஷமா? நீ இன்னும் திருந்தவே இல்ல. நான் எதுக்கு திருந்தணும்? அதானே நீ எதுக்கு திருந்தணும்? கொடுக்கத கொடுத்தா திருந்த போற. வாய குசுகே வாடி. குசுகே இப்ப சொல்றேன். இப்ப சொல்றேன். எனக்கு இப்பெல்லாம் அடி வாங்கி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தி என்ன அவமானப்படுத்தி நிந்தப்படுத்தி துணியாப்படுத்தி துக்கப்படுத்தி எல்லாம் படுத்திட்டீங்க. எல்லாம் படுத்துன உனக்கு கொடுக்காம ஒரு டைமத்துக்க. ஹலோ, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் அந்த சீரியஸா சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒரே சீரியஸ் அது மட்டும் தான். இனிமேல நீங்க யாரோ? மாமா. இனிமேல உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லைன்னு மாமா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக உங்ககிட்ட பேசிய மட்டும் கண்ணவளியும். மாமா எங்க அப்பா கூப்பிட்டா நான் பயந்துருவேனா? என்ன மாப்ள கொஞ்சம் வந்துட்டு வாங்க. வரும்போது பெரம்ப தூக்கிட்டு வாங்க. இங்க வாங்க, சத்தியமா சொல்றேன். இனிமேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா வந்துட்டு மாப்ள வரும்போதுனே ரெண்டு எடுத்துட்டு வரேன். ஏ தாயே. சரி வா உள்ள வா. வர மாட்டேன் சொல்றோம்ல. உள்ள வா உள்ள வா. உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. என்னன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறதுலாம் இல்ல. அதனால விவரமா தான் இருக்க. எப்பவும் அதே நினைப்பு தான் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு கொடுக்கல, வேற ஒண்ணு கொடுக்கணும். வா. எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தணுமோ எப்படிலாம் அசிங்கப்படுத்துற ஐயா. வான்னு சொல்றேன்ல. நான் சீரியஸா தான் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன அடி வாங்கி கொடுத்தியல்ல, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உள்ள வான்னு. அதெல்லாம் வர முடியாது. இப்ப சொல்றேன், இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு எப்படிலாம் வலிக்கு தெரியுமா? உள்ள வா. முடியாது. அதெல்லாம் வர முடியாது. உள்ள வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கள்ளு பையன் அப்படியே நைஸா எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு போயிடுவேன். என்னதே இப்ப என்னடி சொன்னா? ஏ தாயே, என்ன சொன்னேன்னு தெரியலையே. அம்மா. என்னதே அவனா? ஏ தாயே, அவசரப்படுத்திட்டேனா? என்னதே உள்ள வாடி. உள்ள வாங்க. அம்மா. இங்க பாருங்க, உள்ள வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். வான்னு சொன்னேன். உன்கிட்ட பேசணும். அவன் எம்எல்ஏ பையன் உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அந்த டாபிக் விட மாட்டீங்களா? மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், விட மாட்டேன். நான் ஒரு விஷயத்த லேசில விட மாட்டேன். எம்மாடி. என் மனசு ஆடுற வரைக்கும் விட்டவே மாட்டேன். என்கிட்ட இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கவே பார்க்காத. சில விஷயத்த மன்னிப்பேன். தெரிஞ்ச சில பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் கூட சேர்ந்தா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நீ சேர்ந்த பாரு, உனக்கு மன்னிப்பே கிடையாது. இவன் நீயே நினைச்சாலும் உனக்கு தொட மாட்டேன். அது மட்டும் இல்ல, சில டீட்டெயில்கள் வேணும் வந்து கொடு. எவ்வளவு நாள் உனக்கு அவன் பழக்கம்? எவ்வளவு நாள் பழகிட்டு இருக்க? எங்கெல்லாம் அவன் கூட போன? எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம். அவன் கூட நீ நிறைய இடத்துக்கு போயிருக்க. சரி வந்து டீட்டெயில கொடு. கொடு. போலீஸ் ஆபீஸரா தான் கேட்டேன். கொடு.